கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்கள். ஈரோடு சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய மாலை நேரம் நாம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நமது மறுரூபமாகுதல். நமது மறுரூபம் ஆகுதல், அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், a rewiring, a moral rewiring. பிரியமானவர்களே, முதலாம் உயிர்த்தெழுதலை நமது நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதல் என்பது கிரேக்க வார்த்தையில அனஸ்தாசிஸ் 386 அனஸ்தாசிஸ் என்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுது. கிரேக்க எண் 386 அனஸ்தாசிஸ் என்ற வார்த்தை ரிசரக்ஷன், பின்பு உயிர்த்தெழுதல் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்படுது. இதற்கு ரைசிங் அப் என்று அர்த்தம். எழுதல் என்பது அர்த்தம். அப்போ நம்முடைய உயிர்த்தெழுதல், பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய அனஸ்தாசிஸ் என்று சொல்லும் பொழுது, நாம் உடன்படிக்கை செய்ததுல இருந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய சாயல், அவங்க குமாரனுடைய சாயலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குணலட்சணங்களில் எழுந்து போகுதலை உள்ளடக்கியது. அப்படியாக எழுந்து போகுதல் என்பது படிப்படியாக, மெதுவாக இந்த பூமியில நமக்கான ஜீவ நாளினுடைய கடைசி நொடி வரைக்குமே நடந்து நிறைவேறி மரிப்போம். புதிய ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு கனப்பொழுதுல திரைக்கு அந்த பக்கம் பிரவேசித்து நிற்போம். அப்போ நம்முடைய அனஸ்தாசிஸ்ல, நம்முடைய ரிசரக்ஷன்ல, நம்முடைய உயிர்த்தெழுதலில் இந்த இரண்டு பகுதி இருக்கு. ஒன்று, உடன்படிக்கை செய்ததில் இருந்து படிப்படியாக குணலட்சணங்களில் பூரணத்துக்கு எழுவது, கிராஜுவல் ப்ராசஸ், வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்ளுது. பின்பு மரித்தவுடன் கனப்பொழுதுல இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச், எழுந்து அந்த அந்த திரைக்கு அந்த பக்கம் மகிமையின் சரீரத்துல நாம் இருப்போம். அப்படியாக சொல்லும் பொழுது, அப்படியாக புரிந்து கொள்ளும் பொழுது, ஆமா, நம்முடைய உயிர்த்தெழுதல் ஏற்கனவே துவங்கிட்ட ஒரு விஷயம், ஏற்கனவே நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற விஷயம். Our resurrection has already begun. நம்முடைய உயிர்த்தெழுதல், நம்ம தனிப்பட்ட உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நமக்குள்ள துவங்கி நடந்து நிறைவேறி கொண்டிருக்கு. இந்த படிப்படியாக குணலட்சணங்களில் எழுந்து பூர்ணத்தை நோக்கி முன்னேறுவத மறுரூபமாகுதல் என்று நம்ம சொல்லுவோம். அந்த மறுரூபமாகுதல் சரீரத்துல, ஆவியின் சரீரத்துல நுழையும் போது முழுமை பெறுகிறது என்றும் நாம புரிந்து கொள்கிறோம். இதையே தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் அல்லது குணலட்சண வளர்ச்சி என்றும் அங்கு சொல்கிறோம். அப்போ ரொம்ப எளிமையாக நம்முடைய குணலட்சண வளர்ச்சி தான் நம்முடைய மறுரூபமாகுதல். நம்முடைய மறுரூபமாகுதல் தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். பிரியமானவர்களே, அப்போ இந்த மறுரூபமாகுதலுக்கு, இந்த குணலட்சண வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் அது சம்பந்தமாக சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது கருத்து பிலிப்பியர் 36:55, நமது பரலோக பிதாவின் குணாதிசயத்திற்கு ஒப்பான ஒரு முழுமையான மாற்றம் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளையின் தொடர்ச்சியான முயற்சியாக இருக்க வேண்டும். நாம் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கும்போது
நம்ம ஒவ்வொருத்தருடைய தொடர்ச்சியான முயற்சி, நல்லா கவனிக்கணும், தொடர்ச்சியான முயற்சி, இங்கிலீஷ்ல கான்ஸ்டன்ட் எஃபர்ட், எதுவாக இருக்கணும்? பரலோக பிதாவின் குணாதிசயத்திற்கு ஒப்பான ஒரு முழுமையான மாற்றத்தை அடைவது என்பது தொடர்ச்சியான முயற்சியாக இருக்கணும். அடுத்த ஒரு கருத்து ரீப்ரிண்ட் 1468ல, குணலட்சணம் என்பது ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். அது வேகமாக வளரலாம் அல்லது மெதுவாக வளரலாம், ஆனால் அது வளர வேண்டும். கேரக்டர் இஸ் a growth, a development. பாருங்களேன், விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய நமக்கு, நம்மை பொறுத்த மட்டில் குணலட்சணம் என்பதே தொடர்ச்சியா வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. ஏன்னா விழுந்த நிலையில இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள குணம் என்று சொன்னா, தன்மைகள், சுபாவம் என்று சொன்னா, அது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக அங்கு சொல்லப்படுது. சோ ஒரு சிலர் அந்த குணலட்சண வளர்ச்சியில வேகமா போகலாம், சிலர் சற்று மெதுவாக போகலாம், பரவாயில்லை. அவருடைய திறனுக்கு தக்கதாக அந்த குணலட்சண வளர்ச்சி அவர்களில் காணப்படும். ஆனா விஷயம் என்ன? அது வேகமாக முன்னேற்றம் அடைகிறதோ அல்லது கொஞ்சம் மெதுவாக முன்னேற்றம் அடைகிறதோ பரவாயில்லை, ஆக மொத்தம் அது வளர வேண்டும். அப்படின்னா நாம் நேற்றைய தினத்தில் இருந்ததை விட இன்றைக்கு ஏதேனும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். கடந்த வருஷத்தை பார்க்கலாம், இந்த வருஷத்துல இன்னும் ஏதேனும் நற்குணங்களில் வளர்ந்திருக்கணும். ஒருவேளை விரும்பத்தகாத குணங்கள் நம்மிடத்துல இருந்து கலைந்து போடப்பட்டு இருக்கணும். அதுவே குணலட்சண வளர்ச்சி. அடுத்த ஒரு கருத்து ரீப்ரிண்ட் 1585ல, குணலட்சண வளர்ச்சியை ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ சாதிக்க முடியாது. மாறாக முழு வாழ்க்கையையும் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், இந்த டிரான்ஸ்பர்மேஷன், நம்முடைய ரிசரக்ஷன் அப்படின்னா குணலட்சண வளர்ச்சி ஆகிய நம்முடைய மறுரூபமாகுதல், அதாவது நம்முடைய உயிர் தழுதல் என்பது ஒரு நாளில் ஒரு வருடத்துல சாதிச்சிட முடியாது. மாறாக நமது வாழ்க்கை முழுவதும் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்குள்ள நடந்து நிறைவேறக்கூடிய ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ், படிப்படியாக தொடர்ச்சியாக நடந்து நிறைவேறக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கு. பாருங்க, வாழ்க்கை முழுவதையும் அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுது. அடுத்த ஒரு கருத்து நாம பார்க்கும்போது ரீப்ரிண்ட் 682ல, ஒரு பரிசுத்தவான் ஒரு மணி நேரத்தில் உருவாக்கப்படுவதில்லை. குணலட்சணம், அதாவது கிறிஸ்தவ குணலட்சணம் ஒரு செயல் அல்ல, ஆனால் அது ஒரு செயல்முறை. திடீர் படைப்பு அல்ல, அது ஒரு வளர்ச்சி. ஏதோ ஒரு செயலை நாம் செய்துட்டோம் என்றால் அந்த குணத்தை நமக்குள்ள வேரூன்ற பெற்றுட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த குணலட்சண வளர்ச்சி அல்லது மறுரூபமாகுதல் அல்லது உயிர்த்தெழுதல் என்பது பல செயல்களை உள்ளடக்கியது. அது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செய்யப்படுகிற செயல்களாக இருந்து குணமாக நமக்குள்ள அது நம்மிலேயே ஒரு அங்கமாக மாறிடும். அதற்கு உதாரணம் அங்கேயே சொல்லப்படுது. அது ஒரு மரத்தை போல வளர்ந்து கனிகளை தருகிறது அப்படின்னா கண்டிப்பா கிராஜுவல் தான். மேலும் ஒரு மரத்தை போல அதற்கு பொறுமையான கவனிப்பும் சோர்வடையாத ஊட்டமும் தேவை. இன்னொரு கருத்து நம்ம அங்க பார்க்கும்போது, அதாவது இந்த கருத்து கொஞ்சம் பெரியது. ரீப்ரிண்ட் 39:13ல, விழுந்து போன மாம்சத்தின் போக்கு தொடர்ந்து கீழ் நோக்கி இருப்பதை நம்ம உணர்கிறோம். புதிய சிருஷ்டி உலகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, மாறாக ஒரு புது சிருஷ்டியாக
ஒரு ஆவிக்குரிய அல்லது பரலோக சிருஷ்டியாக இருந்து மாம்ச உடலில் மனிதர்களுடன் சிறிது காலம் கூடாரம் அமைத்து தனக்கு முழுமையும் பிடித்த வகையில் அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்று இல்லாமல் உலகில் வாழ மாம்சத்தின் போக்குகளையும் உலகத்தின் ஆவியும் வெல்ல வீர முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ரொம்ப எளிமையா அந்த பாயிண்டினுடைய சுருக்கம், நமது மாம்சத்தின் இயல்பான கீழ்நோக்கின போக்கை எதிர்த்து புதிய சிருஷ்டிகளாக குணலட்சணங்களை நம்ம வளர்ந்து பெருகுவதற்கு we should take heroic efforts, அதான் வீர முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அதே வார்த்தை இன்னொரு இடத்துல கூட வருது, ரீப்ரிண்ட் 5807 5807. ஒருவேளை அப்படியாக நாம கடும் பிரயாசத்தை எடுத்து குணலட்சணங்களை வளர்ந்து வருகிறோம், இங்க ஏனும் கவனமாக இல்லாம மாம்சத்தை அனுமதிக்கிறோம், பலகீனங்களை மேற்கொள்ள அனுமதிச்சிட்டோம், கொஞ்சம் வளர்ந்த நிலையில இருந்து பின்னடைவு சந்திச்சு பின்தங்கி நம்ம கொஞ்சம் கீழ் நோக்கி போயிட்டோம் என்று சொன்னா, அந்த நிலையிலிருந்து மீண்டும் முந்தைய நிலைக்கே நாம வாழ்வதற்கு என்பது, பின்னர் நாம் இழந்த நிலையை மீண்டும் பெற வீரமான மற்றும் ஜபத்துடன் கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் தொடர்ந்து கீழ் நோக்கி செல்வோம், முடிவு மரணம். அப்ப என்னன்னா, ஒருவேளை குணலட்சணங்களில் வளர்ந்து பெருகுவதற்கே வீர முயற்சிகள் எடுக்கணும். அப்படி வீர முயற்சி எடுத்து நாம வளர்ந்து அந்த நிலையை மறுபடியும் இழந்து போயிட்டோம்னா, இழந்த நிலையிலிருந்து மீண்டும் அதையவே பெற்றுக்கொள்ளணும்னா அதே போன்ற வீர முயற்சி கூடவே ஜபத்தோட பயங்கரமா பிரயாசம் பண்ணணும். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது பிரியமானவர்களே? ஆமா, நம்முடைய குணலட்சண வளர்ச்சி தான் நமது மறுரூபமாகுது, அதுவே நம்முடைய உயிர்த்தெழுதல். அப்போ அது எப்படி நாம புரிஞ்சிருக்கணும், அதுக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணும், அதற்கு எவ்வளவு காலம் கொடுக்கணும், அந்த குணலட்சண வளர்ச்சி எனும் போது நியாயமா அந்த வளர்ச்சிய எந்த ரீதியில அளவுலதான் நாம எதிர்பார்க்கலாம், இதை பற்றின இந்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக உதவியாக அங்கே இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான கேள்வி, இதுதான் பாடத்தினுடைய மைய கருத்து. இந்த குணலட்சண வளர்ச்சியை, நமது மறுரூபமாகுதலை, நமது உயிர்த்தெழுதலை நமக்குள்ள துரிதப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சண வளர்ச்சியை ரொம்ப சீக்கிரமாக அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன்னா அதுதான் நம்ம எல்லாருடைய வாஞ்சை. அது முழுமை பெற்றாயிற்று என்றால் நம்ம மாம்சத்துல இருக்கக்கூடிய நாட்கள் சிறிதா ஆயிடும். அப்போ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய குணங்களுக்கு ஒப்பான குணலட்சணங்களில் நாம வளர்ந்து இப்படியாக முன்னேறுவது, அதன் மூலம் மறுரூபமே ஆகுவது, அதன் மூலம் முதலாம் உயிர்த்தெழுதலிலேயே பங்கடைவது என்பதை நாம் துரிதமாக நமக்குள்ள செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நாம் எப்படி இந்த வளர்ச்சியின் பாதையில முன்னேறணும்? நாம் எதற்கு கவனம் கொடுக்கணும்? அது ஒரு முக்கிய கேள்வியாக நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். பிரியமானவர்களே, அப்படி தியானிக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகள், அதுக்கான நல்ல ஆலோசனைகள் அங்கு இருக்கும். ஏன்னா தேவனே நம்முடைய சிருஷ்டிகர். அவர் நம்மிடத்துல ஒரு குண லட்சண வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் எனும் பொழுது அதை நாம் அடைவதற்கான வழிமுறைகளையும் அவருடைய வார்த்தைகள்ல நிச்சயம் வைத்திருப்பார். அந்த நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளில் அதற்கான வழிமுறைகளை தேடி நம்ம கவனிக்கும் போது ஒரு சில வசனங்கள், அந்த வசனங்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாதது போலதான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒற்றுமை
அந்த வசனங்களுக்குள்ள இளையோடி கொண்டிருப்பதை நாம கவனிக்கிறோம். அதை நாம முக்கியமாக தியானிக்கிறோம். இப்ப அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது வசனம். இந்த முதல் வசனமும் இரண்டாவது வசனமும் about learning. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா எப்படி கற்றுக்கொள்ளணும், என்ன செய்து கற்றுக்கொள்ளணும் என்பது இந்த 2 வசனங்கள் இருக்கு. முதல் வசனம் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவன் சொல்லக்கூடிய வழிமுறை இரவும் பகலும் தியானமா இருக்கு. அப்படின்னா எனது வார்த்தைகளே உங்களுடைய தொடர்ச்சியான தியானமாக இருக்கட்டும். அடுத்த வசனம் வாசிக்கும் போது உபாகமம் 6:6-9. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்குதுன்னா எப்படி என்று கேட்டா இந்த வசனம் அதற்கு ஒரு உதவி வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிச்சு நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளில் தியானமா இருப்பது என்ன என்று கேட்டா இந்த வசனம் அதுக்கு ரொம்ப அருமையான விளக்கம். உட்கார்ந்தாலும் நடக்கிற போதும், படுத்து கொண்டாலும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசுங்க. தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா. கையில கட்டிக்கோங்க, கண்களுக்கு நடுவே வைத்துக் கொள்ளுங்க, வீட்டு நிலைக்கால்கள்ல இருக்கட்டும். நீங்க எங்கெல்லாம் உங்க பார்வை செலுத்துறீங்களோ அங்கெல்லாம் அவைகள் படும்படி இருக்கு. அப்ப என்ன, தொடர்ச்சியாக அவைகள் உங்கள் தியானமாக இருக்கட்டும். அப்ப இந்த 2 வசனங்களுமே ஒரு நேரடியா தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அது பொதுவாகவே எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இதுதான் ஒரு கொள்கை. அதை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். சரி, இப்ப அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. தேவனுடன் நம்முடைய உறவு பலப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது அது தேவனுடனான ஒரு தொடர்பு, அவரோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உறவினுடைய ஒரு அடையாளம். ஆனா அது எப்படி இருக்கணும்? இடைவிடாமல். அதற்கு எதிர்ப்பதம் தொடர்ச்சியா. அதுக்கு எதிர்ப்பதம் இல்லை, இன்னொரு வார்த்தை எளிமையா சொல்லணும்னா தொடர்ச்சியா ஜெபம் பண்ண. சரி, அடுத்த ஒரு வசனம் எபிரேயர் 10:25. தேவனோடு உறவுல இருப்பதற்கு தொடர்ச்சியா அவரோடு ஜெபத்துல இணைய முடியணும். உடன் அங்கங்களோடு உறவை பலப்படுத்திக் கொள்வது எப்படி? How to grow in the fellowship of the brethren. சகோதர சகோதரிகளுடனான ஐக்கியத்தில் நாம் எப்படி வளர்ந்து பெருகுவது? சபை கூடி வருதில்ல சிலர் விட்டு வருகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடுவோம்னா சகோதர சகோதரிகளோடு கூடி வருவதை தொடர்ச்சியா செய்யுங்க. விட்டு விட்டுறாதீங்க. அப்படின்னா இடைவெளி விட்டுறாதீங்க. Let your fellowship be a consistent, constant fellowship, continuous fellowship. அப்படின்னா வாய்ப்புகள் அமையும் போதெல்லாம், சந்தர்ப்பங்கள் அமையும் போதெல்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விட்டு விடாமல் தொடர்ச்சியாக அந்த ஐக்கியத்துல நீங்க கூடிக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அந்த அன்பு, அந்த சகோதரத்துவம் வளர்ந்து பெருகும். சரி,
ஒரு குணம் எனக்குள்ள நான் வளர்த்து கொள்ளணும். நேரடியா பாயிண்ட்டுக்கே வருவோம். அதற்கு நாம் என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு மன்னிக்கிற குணம் எனக்குள்ள வரணும். நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர் பேதுருக்கு அது மறைமுகமாக சொன்னாங்க. மத்தேயு 18:22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல பேதுரு, 7 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். மன்னிக்கிற விஷயம் பத்தி பேசும்போது ஏன் கர்த்தர் அந்த ஆலோசனை சொன்னாங்க அப்போஸ்தலர் பேதுருக்கு? அவருக்கு சொன்னதின் மூலம் நமக்கு கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ளேயே வேறொன்றணுமா, நீங்க செய்ய வேண்டுவதெல்லாம் அந்த மன்னிக்கிற செயல் இருக்குல்ல, அந்த செயலை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருங்க, நிலையா செய்து கொண்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் உங்களுடைய சுபாவமே ஆயிடும், உங்க குணமே ஆயிடும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக வாசித்த 6 வசனமும் கண்டிப்பா பல விஷயங்களை பத்தி பேசுறதுதான், அதுல ஒற்றுமை இல்லை. ஆனா ஒருவேளை கற்றுக்கொள்ளுதலை பத்தி பேசினாலும், உறவுகளை வலுப்படுத்துவது பத்தி பேசினாலும், குணத்தை வளர்த்து கொள்வது பற்றி பேசினாலும், எல்லாமே ஒரே மாதிரி முன்வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தியானிச்சோம்னா கற்றுக்கொள்ளுவோம். தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப ஜெபம் செய்தாலும், ஜெபம் செய்யும் போது தேவனோடு நெருக்கமான உறவுக்குள்ள வரும். தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப சகோதர சகோதரிகளோடு கூடி வரும் பொழுது அன்பின் ஐக்கியத்துல பெருகுவோம். தொடர்ச்சியா திரும்ப திரும்ப மன்னிச்சோம்னா மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வேறொன்றும். பிரியமானவர்களே, சோ இது எதை குறிக்குது என்று சொல்லும் பொழுது, the law of repetition. அப்படின்னா பொதுவாகவே நம்ம மனித சுபாவத்துக்கு எதையாவது ஒன்றை அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஏதாவது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஏதாவது குணலட்சணங்களை தங்களுக்குள்ள உருவாக்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, மனிதர்கள் படைக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில அவர்கள் அதை எப்படித்தான் செய்ய முடியும்னா, திரும்ப திரும்ப தொடர்ச்சியா அந்த ஒன்றையே அவர்கள் கவனம் செலுத்துவது, செயல்படுத்துவது, இதன் மூலம் அதை அவர்கள் தங்களுக்குள்ள பெற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை நாம் எல்லாருமே பள்ளி பருவங்களில் வேற வேற பள்ளியில படிச்சிருந்தாலும் எல்லாருமே அந்த இம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கொடுமையான தண்டனை அனுபவிச்சிருக்கோம். ஆனா ஏன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அந்த ஒரு முறைமை கையாண்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்றை நாம மனதுல பதிய வைக்கணும்னு சொன்னா ஆசிரியர்கள் கடைபிடிச்சிட்ட முறை என்ன? அதை 1000 முறை எழுதுங்க, இம்போசிஷனா. அப்போ அது 1000 முறை எழுதும் பொழுது எதை எழுதுகிறோம்? நான் வகுப்புல பேச மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே மனதுல போய் பதிவது இயல்பா அமைஞ்சிடும் என்பதுதான். அல்லது எந்த ஒரு விளையாட்டு துறையில அந்த பயிற்சியாளர்கள் அந்த வீரர்களை அந்த துறையில் அவர்கள் சிறந்தவர்களா வரணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய கடைபிடிக்கிற விஷயம் என்ன? ட்ரைனிங், பயிற்சி. என்ன பயிற்சி? ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வருஷம் முழுக்க ஓடிக்கொண்டேதான் இருக்கணும், அதன் மீதே கவனம் செலுத்திட்டு இருக்கணும். அதே 100 மீட்டர் தான், ஆனா 1000 முறை ஓடணும். எந்த அளவுக்கு அதையவே திரும்ப திரும்ப அவர் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அதுல அவருடைய என்ன சொல்லலாம், நிபுணத்துவம் அதிகரிக்கும், அவர் எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுவார். அதே விஷயம்.
பிரியமானவர்களே, இது அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய அழைப்புல நமக்கான இலக்கை அடைவது பற்றி சொல்லும் பொழுது அதே விஷயத்தை தான் அவரும் வலியுறுத்துறாங்க. பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். இங்க நல்லா கவனிக்கணும். அவர் ஒன்று மாத்திரம் சொல்லி நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா மீனிங் என்ன? நான் ஒரே விஷயத்த கவனிக்க போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய தொடர்ச்சியான கவனமும் தியானமும் அந்த ஒரே விஷயம்தான். வேற ஒன்றுக்கு அவர் போக மாட்டேன்னு சொல்லுவதில் அவர் என்ன வலியுறுத்துறாருன்னா, என்னுடைய கவனத்தை அந்த ஒன்றுல இருந்து எடுக்க போறது இல்லை. தொடர்ச்சியா கவனிக்கிறத நான் எதனாலையுமே கட் பண்ண போறது இல்லை, இடைவெளி விட போறதில்லை. ஒன்று செய்கிறேன் அப்படின்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் தொடர்ச்சியாக இந்த ஒன்றையே நான் கவனிக்க போறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அன்பானவர்களே, மறுபடியும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் இலக்கை நோக்கி பார்த்துட்டு இலக்கை நோக்கியே ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுட்டு இந்த இலக்கையே நான் தொடர்ந்து போவேன் அப்படின்னா மறுபடியும் இங்க ஒரு தொடர்ச்சியான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு பிரயாசம் அங்க காண்பிக்கப்படும். சோ பிரியமானவர்களே, பாருங்க, அப்ப தேவன் மனிதர்களை படைத்தவர். மனிதன் ஒன்றை கற்றுக்கொள்ளணும்னா, ஒரு திறமையவோ குணத்தையோ வளர்த்து கொள்ளணும்னா அவன் எப்படிதான் வளர்த்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவரே நிர்ணயித்தவரா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள், அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அதை வெளிப்படுத்துது. பி ஃபோக்கஸ்ட், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு இருங்க. பி கன்சிஸ்டன்ட், தொடர்ச்சியா அதிலேயே கவனம் செலுத்துங்க. ரிப்பீட் த சேம் திங், திரும்ப திரும்ப அதையவே நீங்க கடைபிடிங்க. இப்படிதான் எதையும் கற்றுக்கொள்ள முடியும், எதையும் வளர்த்து கொள்ள முடியும், எதையும் நமக்குள்ளாக நிலையாக பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு உலகத்தார் கூட புரிந்திருக்கிறாங்க. நம்ம வசனங்களுக்குள்ள போறோம், தேவன் ஏன் இரவும் பகலும் தியானிக்கணும் சொல்றாங்க, தேவன் ஏன் இடைவிடாமல் ஜெபிக்கணும் சொல்றாங்க, தேவன் ஏன் இடைவிடாமல் ஐக்கியத்துல வரணும் சொல்றாங்க, தேவன் ஏன் தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருக்கணும் சொல்றாங்க. அப்படி போய் பார்த்து இங்க ஒரு கொள்கை இருக்குது, தொடர்ச்சியா திரும்ப திரும்ப ஒன்றையே செய்யும் பொழுது அது என்னமோ ஒரு ரீதியில நமக்குள்ள போய் அமருது, வேரூன்றுது என்று இப்படி நாம கண்டுபிடிக்கிற விஷயம். பிரியமானவர்களே, உலகத்தார் ரொம்ப எளிமையாக அவங்களும் உணர்ந்து அதை பயன்படுத்துறாங்க. ஒரு பழமொழின்னு சொல்லலாம், அல்லது ஒரு தத்துவம்னு சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், ஏனென்றால் அவை வார்த்தைகளா வடிவம் பெற்றிடும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், ஏனென்றால் அவை செயல்களாக வடிவம் பெற்றிடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், ஏனென்றால் அவை பழக்கங்கள் ஆகுது. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள், ஏனென்றால் அதுவே உங்கள் குணங்களா மாறிடும். உங்கள் குணங்களை கவனியுங்கள், அதுதான் நீங்க. சோ எப்படி இது நடக்குது பிரியமானவர்களே? நமது எண்ணங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் வார்த்தையாகுது, அந்த வார்த்தைகள் தான் செயலாகுது, செயல் பழக்கம், பழக்கம் குணமாகுது. என்ன ஒரு 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 கொள்கை இதுக்குள்ள அங்க இருக்கு. எப்படி நம்முடைய எண்ணம் வார்த்தையா வடிவம் பெற்று, வடிவம் சொல்ல வார்த்தையா வடிவம் பெற்று, வார்த்தை செயலாக, செயல் பழக்கமாக, பழக்கங்கள் குணமா மாறுது. ஒருவேளை அதை சுருக்கி சொன்னா, ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப எண்ணும் எண்ணங்கள்,
ஒரு யோசனை தான், ஒரு சிந்தனை தான். ஆனா அதுவே தொடர்ச்சியா, அதாவது அதுவே ஒரு கவனத்தோடு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப நமக்குள்ள நம்ம அனுமதிக்கிறோம்னா அதனுடைய அடுத்த வளர்ச்சி நிலை வார்த்தையா வெளிவரும். அப்படி ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப சொல்லிய சொற்கள் அது அடுத்த நிலை செயல்ல வெளிப்படும், செயலாக வெளிப்படும். ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள் காலப்போக்குல நமது பழக்க வழக்கமாகுது. அப்படியே ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப பழகின விஷயங்கள் நம்முடைய குணங்களாகவே மாறிடுது. Focused, consistent, repetitive thoughts become words, words become actions, actions become habit, habit is your character. பிரியமானவர்களே, அப்போ வேதத்துல தேவன் வச்சிருக்கக்கூடியதுதான் மனிதர்கள் யாருமே பேச முடியும். அன்பானவர்களே, நமக்குள்ள இப்படியாகத்தான் குணங்கள் அங்க வளருது. அப்ப ரொம்ப எளிமையா நாம என்ன சொல்லலாம்? அப்போ நமக்குள்ள ஒரு குணலட்சணத்தை வளர்த்தி கொள்ளணும் என்று சொன்னா, பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு மன்னிப்பே எடுத்துக்கொள்ளுமே. மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வளரணும். அது நமக்குள்ள தீவிரமாக வேகமாக வளர்ந்து தேவன் எதிர்பார்த்த நிலைக்கு வரணும் என்பது நம்முடைய வாஞ்சியா இருந்தால் கவனம் கொடுப்போம். ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தையோட தொடர்ச்சியா திரும்ப திரும்ப அது குறிச்சே சிந்திப்போம், அது குறிச்சே பேசுவோம், அது குறிச்சே அதைவே செயலாக காண்பிப்போம். அதுவே நமக்குள்ள குணமாக வந்துடும். வேற எதை பத்தியும் இந்த இடத்துல நம்ம சொல்லப்போம்னா அதற்கு எதிர்ப்பதமா அந்த மன்னிப்பதற்கு இல்லாத விஷயங்களை சிந்திக்கிறதோ பேசுவதோ செய்வதோ அங்க தவிர்க்கிறோம். அப்போ இப்படி நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த குணம் நமக்குள்ள வேரூன்றும். பிரியமானவர்களே, இதை இன்றைய விஞ்ஞானம் நமக்கு ரொம்ப தெளிவாக அங்க சொல்லும். குணலட்சணங்கள் கண்டிப்பா அது மனிதன் அவனுடைய குணம் என்று சொல்லும் போது இருதயத்தை நாம குறிப்பிடுவோம். ஆனா உண்மையில மனிதனுடைய குணம், தன்மை, சுபாவம் எல்லாமே அவனுடைய மூளை என்ற உறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, எப்படி மனிதனுடைய குணங்கள் அவனுடைய மூளையில பதிவாகுது. அல்லது சகோதரர் மார்டன் எட்கர் ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி மனிதனுடைய குணங்கள் அவனுடைய மூளையில பதிவாகுது என்று சொல்லி. அது இன்றைய விஞ்ஞானம் ரொம்ப தெளிவா நமக்கு அங்க காண்பிக்குது. இந்த ப்ராசஸ்க்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயல்கள் நமக்குள்ள குணங்களாக மாறுது. ஆனா இது எப்படி பயாலஜிக்கலி அப்படின்னா, நம்முடைய சரீரத்துல நம்முடைய உடற்கூறுல இது எப்படி நடந்து நிறைவேறி மூளையில ஒரு குணமாகுது என்று கேட்கும்போது, ஒருவேளை அதற்கு நம்ம இன்றைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் தான். ஏற்கனவே சில பாடங்கள் இதை பற்றி நம்ம தியானித்து இருக்கிறோம், அதனால கொஞ்சம் சுலபமா இருக்கும் புரிவதற்கு. இந்த நியூரான்ஸ் கோடிக்கணக்கா இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நரம்பு செல், அவ்வளவுதான், தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இந்த நரம்பு செல்களுக்கு இடையில கைகள் மாறி தோன்றி ஒரு தொடர்பு உண்டாச்சுன்னா, அப்படி உண்டாகிற தொடர்பின் மூலம் ஒரு குணம் நமக்குள்ள வேறுன்றது. ஒரு குணம் இப்படித்தான் போய் நமக்குள்ள அந்த நமது மூளையில அங்க தங்குது. அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக ஒன்றையே யோசிச்சு, ஒன்றையே பேசி, ஒன்றையே செயல்படுத்தும் போது இந்த ரெண்டு நியூரான்களுக்கு இடையில
ரசாயன மாற்றங்களும் எலக்ட்ரிக் சிக்னல்ஸும் வெளிப்பட்டு அந்த ரெண்டு நியூரான்ஸ்க்கு இடையில ஒரு பாலம் போன்ற ஒரு புதிய தொடர்பு வந்து உண்டாகுது. ஆரம்பத்துல அந்த தொடர்பு ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஒரு முறை யோசிக்கும் போது அந்த தொடர்பு வந்து போகும், 2வது முறை யோசிக்கும் போது அதே தொடர்பு வந்து போகும். இந்த ஒன்றையே திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அந்த தொடர்பு வந்து வந்து அது நிலையாக இருக்க இருக்க இப்ப அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் நிலையாக இருக்க ஆரம்பிக்கும். அதுவே வார்த்தையாக மாறி அதுவே செயலாக இப்படி முன்னேற்றம் அடையும் பொழுது அந்த தொடர்பு வந்து வலு பெற்றுடும். உடனே மூளை என்ன பண்ணும், இன்னொரு கெமிக்கல் அனுப்பி அந்த தொடர்பு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ், அதை சுத்தி இன்சுலேஷன் போட்டுடும். அப்படின்னா அது இனிமேல் அந்தே போகாது. அப்ப இனிமேல் அவர் எதை யோசிச்சு பேசி செய்தாரோ அதை அவர் முன்ன போல கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, லகுவாக செய்வார். ஏன்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா வந்துட்டாங்க, அந்த தொடர்பு போகும். ரொம்ப எளிமைதான். ஒரு காட்டுக்குள்ள தனியா நடக்கிறோம், பாதையே இல்லை, முதல் முறை அந்த காட்டுக்குள்ள நடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். 2-3 முறை அதே பாதையில பயணிக்கிறோம், அதே திசையில பயணிக்கிறோம். இப்ப அந்த 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 காட்டுக்குள்ள அது ஒரு பாதை மாதிரி ஆகிடும். பின்பு அதுலயே நடந்து பழக 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 ஒரு ஒரு பாதையே உருவாயிரும். இப்ப பாதை உருவானதுக்கு அப்புறம் முதல்ல நடந்தது மாதிரி கஷ்டமா இருக்காது, ஈஸியா நடந்துட்டு போலாம். அப்படித்தான் திறமைகளும் குணங்களும் நமது மூளையில அங்க போய் அமருது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? சோ அந்த மூளையினுடைய செல்களில் அந்த ஒரு பாலம் போன்ற ஒரு தொடர்பு வலுவானதாக நிலையானதாக ஒரு வடிவத்தையே பெற்று அங்க ஆகுவதற்கு தொடர்ந்து ஒன்றையே சிந்திச்சு பேசி செயல்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இடைவிடாமல் அங்க அப்படியாக அந்த குணம் வந்து நமக்கு அங்க உருவாகுது. ஒரு வேலை தெரியல சகோதர சகோதரிகள், நீங்க வீடியோல அதை பார்க்க முடியுமா என்று ஒரு சின்ன வீடியோ இருக்கு, நினைக்கிறேன் அது சகோதரர்கள் பிளே பண்றாங்களா என்னன்னு. பிளே ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, நீங்க அது பார்க்கலாம். அந்த 2 நியூரான்ஸ் வந்து எப்படி அதனுடைய சினாப்சிஸ் அப்படின்னா, அந்த நீங்க பாக்குற அந்த 2 நியூரான்ஸ் அதனுடைய அந்த முனைகள் வந்து சினாப்சிஸ் நாம சொல்லுவோம். அங்க இருந்து கரங்கள் போல ஒன்று தோன்றி தோன்றி அந்த 2க்கு இடையில ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் போன்ற ஒரு புதிய தொடர்பு வந்து அங்க உருவாகுது. ஒருவேளை இது லைவா எடுத்துட்ட ஒரு வீடியோ, இன்னைக்கு இதெல்லாம் சுலபமாக நமக்கு கிடைக்குது. ஒரு மனிதனுடைய மூளையில அவர் எதையோ ஒன்றை தொடர்ச்சியாக யோசித்தோ பேசியோ செஞ்சுட்டு இருக்கும் போது அவரு அந்த அது பேசுற சிந்திக்கிற செய்கிற விஷயம் அவருக்குள்ள ஒரு பதிவாக நிலையாக மூளையில பதிவதை வந்து அது காண்பிக்குது, பிரியமானவர்களே. சோ இதுக்கு பேரு அவர்கள் சொல்வது ரீவயரிங் ஆஃப் பிரெயின். அப்படின்னா நமது மூளையில புதிய குணங்களை நாம வந்து நிலையாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அவங்க சொல்றாங்க. சோ ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து சிலரை மீட்கணும் என்பதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த பேசிஸ்ல தான் வந்து அங்க நடக்குது. அவர்கள் வந்து ஏன் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அது குடிப்பழக்கமோ எந்த விதமான கெட்ட பழக்கமோ, அதையவே திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த நியூரான்ஸ்க்கு இடையில அந்த ஒரு பாலம் போன்ற தொடர்பு, அந்த வயரிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அவர்கள் தனிச்சு அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ இதை வந்துட்டு எடுத்துட்டு அவர்கள் வந்து புதிய பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ணணும், அப்படிப்பட்டவர்களை தனிமைப்படுத்திடுறாங்க, மாத கணக்கா ஒரே இடத்துல வச்சிடுறாங்க, அவர்கள் இந்த கெட்ட பழக்கத்துக்கு போகாதபடி பாத்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? அதுல வந்து டீவயரிங் நடக்கும். அப்படின்னா இப்ப தொடர்ச்சியா ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கும் போது அது ஒரு சுபாவமாகவே மாறுதுங்கும் போது, இப்ப மாறிட்ட சுபாவம் அதை நாம செய்யாமையே இருக்கும் போது, அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடாமையே இருக்கும் போது அதே தொடர்பு வலுவிழந்து காலப்போக்கில் காணாமலே போயிடும். அப்ப வந்து அந்த பழக்கம் அந்த குணம் வந்து அவங்க கிட்ட இருந்து முற்றிலுமே நீங்கிடும். விஷயம் இதுதான். குணலட்சணத்தை புதுசா வளர்த்துக்கணுமா, அதையவே தொடர்ந்து செய்யணும். ஒரு கெட்ட குணத்தை நீக்கணுமா, அந்த தொடர்ந்து செய்வதை நிறுத்திடணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து
அந்த பதிவுகள் வந்து அங்க போயிடும். ஸோ இது பிரெயினுடைய ரீவயரிங், பிரெயினுடைய டிவயரிங் என்று அங்க சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ஸோ அப்போ தேவன் ஏன் அப்படி சொல்லணும்? நமக்கு இரவும் பகலும் என்னுடைய வசனத்துல தியானமா இருங்க, போக்கஸ்டா, கண்டினியூஸா, ரெப்படிட்டிவா என் வசனத்தையே தியானிங்க ஏன் சொல்லணும்? என் இடத்துல இடைவிடாமல் ஜெபித்துட்டே இருங்க, என் கூட வந்து எப்போதும் தொடர்பிலேயே இருங்க, கேப் விடாதீங்க ஏன் சொல்லணும் தேவன்? உங்களுக்குள்ள கூட நீங்க வந்து இடைவெளி விட்டுடாதீங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருங்க ஏன் சொல்லணும்? மன்னிக்கிறீங்களா, மன்னிச்சுட்டே இருங்க ஏன் சொல்லணும்? சோ அங்க தேவன் ஏதோ வந்து நமக்கு அங்க தெளிவா சொல்றாங்க, அவர் தான் நம்முடைய படைப்பாளி, அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர். He knows நமக்குள்ள குணங்கள் எப்படித்தான் வேறொன்றும் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த 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 ப்ராசஸ்க்கு வடிவம் கொடுத்ததே அவர் தான். இப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப சிம்பிள், பி ஃபோக்கஸ்டு, கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெப்படிட்டிவ், அவ்வளவுதான். எந்த குணம் உங்களுக்குள்ள வளரணுமோ அதையவே கவனிச்சிருங்க, அவங்க அதையே சிந்திச்சுட்டு இருங்க, அதையே பேசிட்டு இருங்க, அதையே தொடர்ச்சியா செய்து கொண்டிருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய மூளையில, அந்த நரம்பு செல்களுக்கு இடையில புதிய வடிவங்களாக போய் உருவாகி அது உங்களுடைய குணமாக மாறிடும். பிரியமானவர்களே, இதைய வேத வசனங்கள்ல கூட நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ரோமர் 12:2 ஒருவேளை விஞ்ஞானம் வந்து அந்த ரீவயரிங் அப்படின்னு என்று புதிய குண லட்சணங்கள் உருவாகுவது அது சொல்லுது இல்ல, அது நமக்கு வசனங்கள்ல சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். என்ன சொல்லிட்டு இருக்காங்க இங்க? உங்கள் மனசு புதுசாகணும். ஏதோ புரியுது நமக்கு, ஆக்சுவலா அந்த மனசு புதுசாகிறதுங்கிறது எதை குறிக்குது? நமது மூளைக்குள்ள புதிய எண்ணங்கள், செயல், வார்த்தைகள், செயல்கள், பழக்க வழக்கங்கள் என்பது தொடர்ச்சியாக நம்மளில் காணப்பட்டு ஒரு புதிய குணமாகவே வேரூன்றுவதை குறிக்கிறது. மனசு இந்த ரீதியில புதுசாகும். அப்படி ஆவதின் மூலம்தான் மறுரூபம் ஆகும். அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் நமக்குள்ள புதியதாக வேரூன்ற பெற்றுக்கொண்டு 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 அப்படியே தேவன் எதிர்பார்த்த சாயலுக்கே நம்ம முன்னேறுவோம். பிரெயின் ரீவயரிங் இங்க இருக்கு. அதே போல எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆக்சுவலா இந்த வசனத்துல ரெண்டுமே இருக்குது, ரீவயரிங் அப்புறம் டிவயரிங். அப்படின்னா ரீவயரிங்னா புதிய குணத்தை உருவாக்குறது, டிவயரிங்னா ஏற்கனவே இருக்கிற குணத்தை இல்லாமல் பண்ணுவது. அந்த பாருங்க, அந்த ரீவயரிங், அந்த புதிய குணம் எப்படி உருவாகும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்னா புதிய குணலட்சணங்களுக்கு உரிய விஷயங்களை சிந்திச்சு பேசி செயல்படுத்தி குணங்களாக பெற்றுக்கொண்டா அப்படியாக நீங்க குணங்களை உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்வீங்க. அதே சமயத்தில் நீங்க என்னவும் பண்ணணும், உங்களுக்குள்ள பழைய மாம்சத்தின் சுபாவம், பழைய விரும்பத்தகாத குணங்களும் ஏற்கனவே மூளையில வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்குது. என்ன பண்ணணும்? அதை கலைந்து போடணும். ஆனா அது எப்படி கலைவோம்? அப்போ புதிய குணலட்சணங்களை சிந்திச்சு பேசி செயல்படுத்தி பழக்கமாக்கி நமக்குள்ள மூளையில பெற்றுக்கொள்ளுகிறோம் எனும்போது ஏற்கனவே அப்படி இருக்கிற பழைய குணங்கள் எப்படி போகும்? சோ அதுக்கு என்ன சொல்றாங்க அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை வந்து இயல்பாகவே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து கவனம் கொடுக்க தவறி அப்படியே விட்டுட்டோம்னா அது சம்பந்தமான பதிவுகள் என்பது காலப்போக்கில் வலுவிழந்து, ஏன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கம்மியாயிடும், அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து கம்மியாகும் போது அந்த கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வீக்கன் ஆகி
அந்த கனெக்ஷன் முற்றிலுமே துண்டிச்சு போயிடும். அப்போ அந்த செல்களுக்கு இடையில இருந்துட்டு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட போகிற போது அதே செல்களை புதிய குணங்களை பதிய வைக்கிறதுக்கு மூளை ஆட்டோமேட்டிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள். அப்ப இங்க அதை தெளிவா சொல்றாரு, பழசுக்கு கவனம் கொடுக்காதீங்க, பழைய மனுஷனை கலைந்து போடுங்க, டிவயர் பண்ணுங்க. அதே சமயத்துல புதிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க, ரீவயர் பண்ணுங்க, புதிய குணங்களை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்கள். இதே விஷயம்தான் கலாத்தியர் 5:16-18 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ரீவயரிங் பண்ணுங்க, புதிய குணங்களை வளர்த்து கொள்ளுங்க, அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பியூட்டிஃபுல். ஒருவேளை இது அந்த ரெண்டுமே எப்படி நடக்குதுங்கிறத சொல்றது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டா அப்படின்னா புதிய குணங்களையே கவனம் கொடுத்து அதை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பார்கள்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பலகீனமான மாம்ச குணங்கள் கவனம் கொடுக்கப்படாததுனால அது ஆட்டோமேட்டிக்கா வலுவிழந்து பலகீனப்பட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு அந்த குணங்கள் உங்களை விட்டு போயிடும். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சோ இதுவேதான் இன்னொரு வசனத்துல நமக்கு பார்க்கும்போது அது 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும் பொழுது குறைவானது உங்களை விட்டு போயிடும். உங்க கவனங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்களையே சிந்திப்பீர்களானால், பேசுவீர்களானால், செயல்படுத்துவீர்களானால், பழகுவீர்களானால் அதுவே உங்களுக்குள்ள குணமாக மாறும். இதவே நீங்க செய்யும் போது அப்போஸ்தலன் பவுல் சொன்ன போது அந்த ஒன்றையே செய்கிறேன் என்று நீங்கள் அதை செய்யும் பொழுது அப்ப இன்னொரு பழைய விஷயங்களை நீங்க கவனிக்கிறதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது வீக் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை விட்டு அது நீங்கி போயிடும். சோ இங்க அந்த சைமல்டேனியஸா இந்த ரெண்டுமே நமக்குள்ள அங்க நடக்கணும். ஒன்று மீது கவனம் கொடுக்கணும், இன்னொன்றின் மீதும் கவனம் கொடுக்காம இருக்கணும். அதான் வசனத்துல பார்க்கும்போது நீதி நேசிப்பது அக்கிரமத்தை வெறுப்பது should go hand in hand அப்படின்னா ரெண்டுமே ஒரே சமயத்துல நமக்குள்ள செய்யப்படணும். ஒண்ணுக்கு கவனம் கொடுக்கிறோம், ஒண்ணுக்கு கவனம் கொடுக்காம இருக்க கவனம் கொடுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுத்து ரெண்டுமே நம்ம அந்த நேரத்துல அங்க செய்யும் போது அன்பானவர்களே நமக்குள்ள அந்த குணலட்சணங்கள் வளர்ச்சி அடைகிறது. ஏன்னா இந்த முயற்சி கண்டிப்பா நாம் செய்துதான் ஆகணும். ஏன் நாம செய்தாகணும்? ஏன்னா விழுந்து போன சந்ததியில விழுந்து போன மனிதர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம நிலை ரொம்ப பரிதாபம். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்குன்னா தாயின் கர்ப்பத்துல பாவத்தினால உருவானும். அப்படின்னா கர்ப்பத்துல உருவாகும் போதே பாவம் இருந்துச்சு. வெளியே வந்தோம், பூமியில துர்குணத்துல உருவானேன், நம்மளை சுற்றி எல்லாம் பாவமும் தீமையும். விளைவு மூளையில ரீவயரிங், எல்லாம் மாம்சீக பலகீன கெட்ட குணங்கள், தேவன் விரும்பத்தகாத குணங்கள். அது ஏற்கனவே நல்லா சாலிட் கனெக்ஷன் ஆயிட்டு நல்லா இன்சுலேட் ஆயிட்டு கிளீனா இருக்குது. இப்போ இத நீக்கி போடணும். அதன் இடத்துல புதிய குணங்கள் வரணும். அப்போ நம்ம இப்படியாக முயற்சிக்கணும். எபேசியர் 4:17 சொல்லும் பொழுது இதே விழுந்து போன நிலையில பிரியமானவர்களே நாம் எப்படி எல்லாம் காணப்படுகிறோம். வீணான சிந்தை இருக்குது பாருங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்லப்படுது? விழுந்து போன நிலையில மனிதனுடைய பரிதாப நிலை, வீணான சிந்தனை தான் அவனுக்குள்ள இருக்கு. புத்தியில அந்தகாரப்பட்டு காணப்படுகிறாங்க. அறியாமையின் இருள் அவர்களுக்குள்ள குடிக்கொண்டு இருக்குது. அசுத்தங்களை ஆவலோடே நடப்பிக்கும்படினா பாருங்க, அது குணங்களாக அந்த நியூரான்ஸ்க்கு இடையில வலுவான
பாலங்களாக அது இருக்கும் போது அந்த சிக்னல்ஸ் ரொம்ப ஈஸியா பாஸ் ஆகும். அசுத்தங்களை ஆவலோட சர்வசாதாரணமா செய்து தரும். விழுந்து போன நிலை. இப்ப அந்த அந்த அதுதான் அந்த வயரிங் எல்லாம் போகணும். புதிய குண லட்சணங்கள் அங்க நாம கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கு. அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், ஒரு பெரிய செயல்முறை. இந்த செயல்முறை நமக்கு உள்ள நடக்கிற விஷயம். வசனம் ரோமர் 12:2 நாம பாக்குறோம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள் எனும் போது இது ஒரு டோட்டலி an internal transformation, ஒரு முற்றுமுடிய ஒரு உள்ளான மாற்றத்தை அது குறிக்குது. கண்ணுக்கு தெரியாது வெளியே, ஆனா போக போக தெரியலாம். ஆனா ரொம்ப முக்கியமா அது நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மூளைக்குள்ள நடக்குதுங்கும் போது அப்போ நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த மூளைக்குள்ள அந்த மாற்றம் வருவதற்கு மனது ஒன்றையே ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு 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 நோக்கமாக அதை நோக்கி பார்க்கணும், சிந்திக்கணும், பேசணும், செயல்படுத்தணும். அதன் மூலமா அந்த ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்குது. அதனாலதான் இதற்கு நமக்கு உதாரணமா அந்த அந்த ஆகுதல், டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை மெட்டமார்பசிஸ், மெட்டமார்பி அல்லது மெட்டமார்பு என்கிற கிரேக்க வார்த்தை, அதுல இருந்து மெட்டமார்பசிஸ் எடுக்கிறாங்க. அதுதான் மறுரூபமாகுதல். ஆக்சுவலா அது குறிக்கிறது, அதாவது உங்கள் மனது புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள், மெட்டமார்பசிஸ் உங்களுக்குள்ள நடக்கட்டும். அப்படிங்கும் போது ஒருவேளை அப்படியே நம்ம உருவகமா அந்த அந்த ஒரு அந்த பட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுவதற்கு அந்த உதாரணத்துக்கு நாம கவனம் செலுத்தப்படுறோம். நல்ல அருமையான உதாரணம் தேவன் நமக்காக வச்சுட்டாங்க இயற்கையிலேயே. இந்த வண்ணத்து பூச்சியினுடைய துவக்கம் ஒரு சாதாரண புழு என்பது விரும்பத்தகாதது. மண்ணோட மண்ணு ஒட்டி கொண்டு நெளிந்து நகர முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அழகா நம்முடைய விழுந்து போன நிலைக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியும். மண்ணானவர்கள், பூமிக்குரியவர்கள், அற்ப மனிதர்கள், அற்ப மனுஷங்க நாம். அந்த புழு மாதிரி தான். ஆனா அந்த புழு ஒரு மாற்றத்துக்குள்ள போகிறது பியூட்டிஃபுல்லா. இந்த அற்பமான நாம் தேவனுடைய கிருபையினால இந்த அழைப்புக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஜெனிப்பித்த நாள் முதல் மரிக்கிற வரைக்கும் நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அந்த மறுரூபமாகுதல் தான் அந்த புழு கூட்டுப்புழுவாகி. அந்த கூடுதான் நமக்கு வெளியே தெரியுது. ஆனா ஒரு புழுவா இருந்தது தன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைச்சு கொண்டு உள்ள போயிடுச்சு. என்ன நடக்குது உள்ள? கதவு எதுவும் இல்லை நம்ம திறந்து பார்க்க. ஆனா இன்றைய நாட்கள்ல எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அங்க போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் நடக்குது. அதனுடைய சரீரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள போற அந்த புழுவனுடைய சரீரம் முற்றிலுமே சிதைஞ்சு, ஆனா முழுசுமே சிதைஞ்சிட்டு இருக்கு. அது சில முக்கியமான பாகங்கள் மாத்திரம் செயல்படக்கூடியதா இருந்துட்டு அந்த முக்கியமான பாகங்கள் அதனுடைய பழைய சரீரத்தையே வேற ஒரு சரீரமாக மாற்றுவதற்கு அங்க தேவன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பழைய சரீரம் அழிஞ்சு அதுல இருந்து ஒரு புது சரீரம் உருவாகி அதற்கு புதிதாக கண்கள், அப்புறம் அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த தேனை உறிஞ்சக்கூடிய அந்த அந்த ஆண்டனா, அது ரெக்கைகள் எல்லாமே அழகா அது மூட்டை விட்டு வெளியே வரும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி, பறக்கக்கூடியது. இனி அதுல பூமியில நடக்க போறது கிடையாது, பறக்கக்கூடியது. ஒருவேளை மறுரூபம் ஆயிட்ட புதிய சிருஷ்டி, ஆவிக்குரியவராக, எந்த கட்டுப்பாடும் இல்லாதவராக, பரலோகத்துக்குரியவராக இருப்பதே இந்த வண்ணத்து பூச்சி அடையாளமா காண்பிக்குது. பட் அன்பானவர்களே,
அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அந்த மறுரூபமாகுதல். ஒருவேளை அந்த பியூபா ஸ்டேஜ், அந்த கூட்டுப்புழு கட்டம் நம்முடைய இந்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஞான ஸ்நானத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு இன்டர்னல் சேஞ்ச் நமக்குள்ள அங்க போய் கொண்டு அங்க இருக்கு. இப்ப பார்த்த வசனங்கள் எல்லாம் நம்ம அங்க சிந்திக்கும் போது, சோ பழையவைகள் நம்ம மூளையில இருந்து அப்படியே அவைகள் அழிந்து புதிய குணலட்சணங்கள் மூளையில அங்க உருவாகணும். ஆனா அதற்கு மையமான விஷயமே என்னன்னா, ஒன்றையே சிந்திக்கிறவர்களா, பேசுகிறவர்களா, செய்கிறவர்களா, பழகினவர்களா இருக்கும் போது அவையே நமக்குள்ள இயல்பா இந்த சரீரத்தை எப்படி தேவன் உருவாக்கிட்டாங்களோ, இந்த மூளையை எப்படி உருவாக்கிட்டாங்களோ, அதுல எப்படி ஒரு குணம் என்பது பதிவாகுமோ, அதற்கு ஏற்ப இவைகளை நாம் காத்துக்கொள்ளும் போது குண லட்சணங்கள் நமக்குள்ள அங்க தங்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இது ஒரு ஒரு டோட்டல் ரீசெட் அப்படிங்கும் போது நம்ம பாருங்க, ரீப்ரிண்ட் 39:13 பிரதர் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம், இந்த கலாத்தியர் 5:16-18. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நான் இங்க நடந்துக்கணும் அப்படின்னா, புதிய குணங்களை வளர்த்து கொள்வதற்கு ஏற்ப சிந்திச்சு பேசி செயல்படணும், தொடர்ந்து இடைவிடாமல் திரும்ப திரும்ப. அப்போ மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள், பழைய குணங்கள் காணப்படும், புதுசு ஃபார்ம். ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. சோ இது என்னவா இருக்கு அப்படின்னா, 39:13 the constant tendency of the flesh is downward. மாம்சத்தின் நிலையான போக்கு எப்போதும் கீழ் நோக்கி தான் இருக்கு. and in opposition to the new mind, புதிய மனதிற்கு எதிராகவுமே இருக்கு. இதை கவனிக்கும் போது இட் ஃபாலோஸ் தட் those even who have already consecrated to the Lord அப்படின்னா, இதை பார்க்கும்போது ஏற்கனவே தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் கூட பரலோக விஷயங்களில் தங்கள் பாசத்தை தொடர்ந்து மறுசீரமைக்க அல்லது மீண்டும் நிறுவ வேண்டும். இங்கிலீஷ்ல they need to reset or re-establish their affections on the heavenly things continually. அந்த வார்த்தைகள் முக்கியம். So they need to re-establish their affections on the heavenly things continually. அதான் பரலோக விஷயங்களில் தங்கள் பாசத்தை தொடர்ந்து மறுசீரமைக்க அல்லது மீண்டும் நிறுவ வேண்டும். அதேதான். அது ஒரு எப்படி ஒரு செல்போன் பிரச்சனையா இருக்குது, அல்லது கம்ப்யூட்டர் பிரச்சனையாகுது, நம்ம ரீசெட் கொடுக்கிறோம், ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம்ல, அந்த பட்டனை ஒரு 5 நொடிகள் 10 நொடிகள் அமுக்கினா இருக்கிற நிலையில அப்படியே ஆஃப் ஆகி, அப்புறம் அந்த பிரச்சனை இல்லாம மறுபடியும் அது ஆன் ஆகுது அல்லது ரீபூட் ஆகுதுங்கும் போது பிரச்சனை போகி வருது. அது எந்திரங்களுக்கு ஒரு சில நொடிகள் ஒரு சில நிமிடங்கள் நடந்துடுது. பட் மனிதர்களுக்கு நமக்கு அது நடக்கணும் எனும் போது ரொம்ப கடினமான ப்ராசஸ் அன்பானவர்கள். அது நம்ம புரிஞ்சு அதற்கு நமது கவனத்தை கொடுத்து, அந்த கவனம் கொடுப்பதை தொடர்ச்சியாக கொடுத்து நிலையாக கொடுத்து நாம் நமக்குள்ள பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாபெரும் மாற்றமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் அனுமதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதுவே வார்த்தையாகி செயலாகி பழக்கமாகி குணமாகுது எனும் போது அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுவதனுடைய அவசியம் நமக்கு வேத வசனங்கள் வலியுறுத்துது. ஃபிஃப்த் வால்யூம் 112 சொல்லும் போது, இந்த குறுகிய பாதையில் நடப்பவர்களின் முக்கிய போராட்டங்களில் ஒன்று சுய சித்தத்திற்கு எதிரானது. தங்கள் சித்தங்களை பரலோக தந்தையின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி அவற்றை அங்கேயே வைத்திருப்பது.
அது ஒரு கடுமையான போராட்டம். ரொம்ப நல்ல வார்த்தை அது. நம்முடைய சித்தத்தை பரலோக பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி, நெக்ஸ்ட் அவற்றை அங்கேயே வைத்திருப்போம். நம்ம நிறைய சமயங்களை கீழ்ப்படுத்துவோம், உடனே வெளியே வந்துடுவோம். ஆனா என்னன்னா, கீழ்ப்படுத்தி அவற்றை அங்கேயே வைத்திருப்பது என்பது ஒரு ஒரு அசாத்திய போராட்டம் அது நமக்கு. அப்படி வைத்திருப்பது, தங்கள் சொந்த இருதயங்களை ஆளுவது, ஒரு பூர்ண மனிதனுக்கும் இயற்கையாக எழும்பும் லட்சியங்களை நசுக்குவது, இந்த எரியும் நெருப்புகளை அணைப்பது, தங்கள் உடல்களையும் அனைத்து பூமிக்குரிய நலன்களையும் இறைவனுக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் சேவை செய்வதில் தியாகங்களாக வாழ்வதை வழங்குவது ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாக அங்கே இருக்கு. பட் அப்படியாக நாம் செய்யணும். அதற்கு நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய இருதயம். அந்த இருதயத்தை அதிக காவலோட காத்துக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, எதை யோசிக்கிறோம், எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம், எதை தியானிக்கிறோம், மனசுல எதுக்கு கவனம் கொடுக்கிறோம் என்று பார்த்தா பதில் என்ன வரும்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவைகள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அங்கீகரிக்க கூடியதையே யோசிச்சுட்டு இருக்கணும், சிந்திச்சுட்டு இருக்கணும், தியானிச்சுட்டு இருக்கணும். நமது எண்ணங்களை அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தணும். அப்படின்னா அரெஸ்ட் இன் கிரைஸ்ட். அப்படின்னா சிறைப்படுத்தப்படுதல்னா என்ன? சிறையில போடப்பட்டவர் வெளியெல்லாம் போக முடியாது இஷ்டத்துக்கும். நம்முடைய எண்ணங்களை அப்படி அலைபாய விடாம கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி காத்துக்கணும். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது, ரொம்ப சவாலான விஷயம். இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய சவால். ஒரு நொடி பொழுது நம்முடைய எண்ணம் வேற எங்கேயாவது திசை திரும்பிச்சுன்னா அதன் போக்கிலேயே போவது ரொம்ப சுலபமா இன்னைக்கு நடந்துடுது. அப்படி திசை திரும்புவதற்கு ஏகப்பட்ட கவர்ச்சிகள் இந்த உலகத்துல அங்க இருக்கானா, புதிய சிருஷ்டிகளாக நமக்கு நடந்து நிறைவேற வேண்டிய போராட்டம் அது. எந்த எண்ணத்தையும், எவ்விதமான யோசனைகளாக இருந்தாலும் சிந்தனையாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அதை எப்படி செய்யலாம்? உதவியான வசனம் பிலிப்பியர் 4:8. கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்க. அங்க ஒரு ஜெனரலான தாட், எந்த எண்ணமா இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டதாக இருந்து அவருக்கு உட்பட்டதாக மாத்திரமே காக்கப்பட கடவுது. ஆனா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது, கிறிஸ்துவுக்கு உட்பட்டதுன்னா உண்மை உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, நீதி உள்ளது, கற்புள்ளது, அன்புள்ளது, நல்ல கீர்த்தி உள்ளது, புண்ணியம் உள்ளது, புகழ் உள்ளது. இவைகளை மாத்திரம் அனுமதிங்க, இவைகளை மாத்திரம் சிந்திப்போம் தொடர்ச்சியா, இடைவிடாமல், திரும்ப திரும்ப. அது பேச்சாக மாறும்போது தொடர்ச்சியா திரும்ப திரும்ப அவைகளையே பேசுவோம். அது செயலாக மாறும் பொழுது அதையவே திரும்ப திரும்ப தொடர்ச்சியா ஒரே மனசோட செய்வோம். அதே பழக்கமாகும், அதுவே நமக்குள்ள அங்க குணமாகும். பிரியமானவர்களே, ஆக நமது உயிர் தழுதல் நமது மறுரூபமாகுதலாக இருப்பதினால, நமது மறுரூபமாகுதலோ நமது குணலட்சண வளர்ச்சியாக இருப்பதினால, அந்த குணலட்சண வளர்ச்சியில் நம்ம முன்னேற வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய வழிமுறை ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப கிறிஸ்துவுக்கு உரியவைகளிலேயே நம்முடைய யோசனைகளை, வார்த்தைகளை, செயல்களை நம்ம காத்துக்கொள்ளுவோம். இந்த ஒரு சுபாவ மாற்றத்துக்குள்ள நாம் கடந்து தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.